இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். யூதச் சிறுமி ஒருத்தி ஒரு கிறிஸ்தவ கூட்டத்திற்கு சென்று ரட்சிக்கப்பட்டாள். தான் பெற்ற சந்தோஷத்தை அடக்க முடியாமல் தன் பெற்றோருக்கும் வந்து சொன்னாள். தகப்பனின் முகம் கொடூரமானது, கோபத்தால் கொந்தளித்தது. கிறிஸ்துவை மறுதலிக்க கட்டாயப்படுத்தினான். அவளோ தனக்காக உயிர் கொடுத்த ஆண்டவரை விட்டு பிரிவது கூடாத காரியம் என்று விசுவாசத்தில் உறுதியானாள். இதைக் கண்டு சகிக்க முடியாத அத்தகப்பன் தன் குழந்தையை இரத்தம் வடியும் அளவுக்கு அடித்தான். அவள் ஆடைகள் இரத்தத்தால் கரையானது. அவளின் காயத்தால் உடல்நிலை மோசமாகி வியாதி தொற்றிக்கொண்டது. அவள் தன் தாயை அழைத்தாள். தான் அடிபட்டபோது அணிந்திருந்த ஆடையையும் ஒரு கத்திரிக்கோலையும் அம்மாவிடம் கேட்டு அதிலிருந்து ஒரு துண்டை கத்திரித்து எடுத்துக்கொண்டாள். இது எதற்கு மகளே என்று தாய் கேட்டபோது, அம்மா, இதை ஆண்டவரிடம் கொடுத்து நானும் உமக்காக இரத்தம் சிந்தினேன் என்பேன் என்று புன்னகையோடு சொல்லிக்கொண்டே தன் கண்களை மூடினாள். இந்த உலகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தால் இவர்களைப் போல் வாழ வேண்டும் என்று நம்மை உற்சாகப்படுத்தும் மிஷனரி வரலாறுகளை இரத்தினச் சுருக்கமாய் பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் ஒதுக்கினால் ஒரு மிஷனரி வரலாறை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பெயர் ஈவான் ராபர்ட்ஸ். பிறப்பு 8/6/1878. மறைவு 29/9/1951. சொந்த ஊர் லவ்கர், சொந்த தேசம் வேல்ஸ், இங்கிலாந்து. தரிசன பூமி வேல்ஸ், இங்கிலாந்து. 1878 வேல்ஸ் நாட்டில் பிறந்தார் ஈவான் ராபர்ட்ஸ். சிறுவயதிலேயே கொழுந்துவிட்டு எரியும் ஆத்தும தாகம் உடையவராய் காணப்பட்டார். கடவுளின் வழிநடத்துதலை உணர்ந்தவராக தன்னுடைய இறை அனுபவத்தை வாலிபர்களிடம் பகிர்ந்து கொண்டார். சிறு குழுக்கள் மூலமாக சுவிசேஷத்தை எடுத்துரைத்தார். தனது 27ஆம் வயதில் வேல்ஸ் நாட்டில் மாபெரும் ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்தினார். பல்லாயிரக்கணக்கானோர் மனம் திரும்பினார்கள். பத்திரிகைகள் அனைத்திலும் மாபெரும் எழுப்புதலை பற்றிய செய்திகளே பிரசுரமானது. 13 வருட இடைவிடாத இவரின் ஜெபத்தினால் 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். அநேக ஆவிக்குரிய எழுப்புதல் பாடல்களை எழுதினார். தன் வாழ்நாள் முழுவதும் திருமணம் ஆகாதவராக கிறிஸ்துவுக்கே தன்னை முழுவதும் அர்ப்பணித்து வெளிநாட்டில் வேல்ஸ் நாட்டில் மாபெரும் எழுப்புதல் ஏற்பட காரணமானவர். தனக்குள் மாற்றம் ஏற்படாதவரை பிறருக்குள் மனமாற்றத்தை எதிர்பார்ப்பது வேடிக்கையே. ஆமேன்.